டங்ஸ்டன் சுரங்கம் ஏலவிடப்பட்ட செய்தி வெளியான உடனே நீங்களும் போராட்டம் நடத்துறீங்க. ஆனா 3 மாசத்துல நீங்க வெற்றியை கண்டிருக்கிறீங்க. இதுதான் முக்கியம். ஆக ஒன்றிய அரசு பணிந்து அதை ரத்து பண்ணிருக்கு. இதுக்கு காரணம் மக்களாக இருக்கக்கூடிய நீங்களும் நம்ம தமிழ்நாடும் அரசு காண்பிச்சிருக்கக்கூடிய மிக கடுமையான எதிர்ப்பு தான் என்பதை நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்ப நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய வெற்றி சாதாரண வெற்றி இல்ல, இது ஒரு மாபெரும் வெற்றி. இந்த டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு மூல காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மாநில அரசினுடைய அனுமதி இல்லாம முக்கிய கனிம வளங்கள் ஒன்றிய அரசை ஏலம் விடலாம்னு நாடாளுமன்றத்தில் பாஜக அரசால கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இதற்கு மூல காரணம். இந்த சட்டம் கொண்டு வருவதற்காக பாராளுமன்றத்தில் மசோதாவை நிறைவேற்றிய நேரத்தில் அன்றைக்கு அதை திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் இல்ல, திமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து அதை கடுமையாக நாம் எதிர்த்தோம். ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக என்ன செஞ்சது? அவங்க எதிர்த்தாங்களா? இல்ல. அது குறிப்பா மாநிலங்களவையில் உறுப்பினராக இருக்கக்கூடிய தம்பிதுரை அவர்கள் அவரு என்ன பேசினார் என்று கேட்டால், இந்த சட்டத்தை ஆதரிச்சு வரவேற்று பேசியிருக்கிறார். அதெல்லாம் டிவியில வந்திருக்கு, நீங்க எல்லாம் சோசியல் மீடியால பார்த்திருப்பீங்க. இதுதான் டங்ஸ்டனுடைய பிரச்சனையா தொடக்க புள்ளியா இருந்துச்சு. இதை தொடர்ந்து 2 முறை டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கிறோம், எதிர்ப்பு தெரிவித்து கடிதம் எழுதியிருக்கிறோம். அதையும் அரசியல் காரணங்களுக்காக சிலர் இன்றைக்கு மறைக்க பார்க்கிறாங்க. தொடக்கத்திலேயே நம்முடைய எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கிறோம். ஆனா பொய்களால இன்னைக்கு அதை திட்டமிட்டு பொய் பிரச்சாரத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க.